இந்த படத்தை இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. ஓகே, எனிவே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா பகவத் கேசரி அப்படிங்கிற இப்ப அப்படிதான் ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. பகவத் கேசரி பார்ட் 2 அப்படிதான் ஜனநாயகன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பகவத் கேசரி இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தளபதியோட பிறந்த நாள். அதுவுமா பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணிக்கு அந்த மூவியோட அனௌன்ஸ்மெண்ட் டேட்டு பிளஸ் டீசர் மாதிரி ஒண்ணு விட்டுருந்தாங்க. மேக்கிங் கிளிப்ஸ் மாதிரின்னு சொல்லலாம். அந்த வீடியோ பாத்தீங்கன்னா கரெக்டா 12 மணிக்கு விட்டுருந்தாங்க. விட்டாங்க பாத்தீங்கன்னா எல்லாரும் பயங்கரமான செலிப்ரேஷன் மோடுக்கு போயிட்டாங்கன்னே சொல்லலாம். அதை தொடர்ந்து எங்க இருந்து தான் வந்தாங்கன்னு தெரியல. ஹேட்டர்ஸா இல்ல எடிட்டர்ஸ் ஒரு அரிய வாய்ப்பு கிடைச்ச மாதிரி அப்படியே வந்து குமிஞ்சிட்டாங்க. வீடியோ பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட ட்ரோலுக்கு இப்ப போயிட்டு இருக்கு. எப்படி பகவத் கேசரிங்கிற ஒரு மூவி பாத்தீங்கன்னா இந்த மூவி தான் ரீமேக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா உண்மையாவே அப்படி கொண்டு வந்துருவாங்களோங்கிற பயமும் இருக்கு. பயப்பரியா குமார் என்னன்னு பாத்தீங்கன்னா அதுல பாலையா பாத்தீங்கன்னா போலீஸ் கெட்டப்பு, நம்ம தளபதி இந்த இதுல பாத்தீங்கன்னா போலீஸ் கெட்டப் போட்டிருக்காங்க. அது அப்படிதான் அந்த மூவியா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் வந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா அந்த ட்ரோல்ஸ் வீடியோஸ் எல்லாம் பார்த்து ரியாக்ட் பண்ண போறோம். வாங்க டைரக்டா வீடியோல போயிடலாம். ஆயிட்டு இருக்கு. உண்மையாவே இந்த பேக்ரவுண்ட் சாங்க்கு இது பாத்தீங்கன்னா கரெக்டாவே சூட் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனா அதுலயுமே அதே மாதிரிதான் இருக்கும். ஆனா எப்படிதான் இந்த மாதிரிலாம் யோசிக்கிறாங்கிறது தெரியலப்பா. அடுத்து இதுதான் கரெக்டான பிஜிஎம் போட்டாங்க. தலைவனுக்கு எல்லா பிஜிஎம்மும் சூட் ஆகுதுங்க. இன்னொன்னு சென்று ஆகணும். இந்த சீன் இருக்குல்ல பாலையா படத்துலயும் பாத்தீங்கன்னா அந்த சீன் வரும். ரீமேக் மட்டும் பண்ணிடாதீங்க. பட் ஆனா தளபதிக்கு அந்த படம் வேற பிடிச்சிருக்குன்னு வேற சொல்லியிருந்தாங்க. மேபி ரீமேக்கா இருந்தா அவரோட கடைசி படம் வேற சொல்லியிருக்காங்க. அஜி வினோத் கொஞ்சம் பார்த்து பண்ணுப்பா. தளபதியோட கடைசி படம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அடுத்து ஹுக்குமும் தலைவனுக்கு செம்மையா செட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பிஜிஎம் போட்டிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ சொன்னீங்க ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. தியேட்டர் தெருக்கிய மாதிரி இருந்திருக்கும். இது ஆனா அந்த அளவுக்கு எதுவும் சூட் ஆகல. பட் பிஜிஎம் மாசா இருந்துச்சு. நெக்ஸ்ட் படத்துல கிளீன் ஷாட் மாதிரி ஒரு பிஜிஎம் வச்சுட்டா ஐ எம் ஃபினிஷ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சுத்துடா சுத்து. ஹேய் சீக்கிரம் வந்தா.
கண்ணா வந்தாரு சூடு கண்ணா சூடு இதுவும் ஓகே ஓகே இருந்துச்சு. பட் ஆனால் 100% எந்த சாங்கும் வச்சா அந்த ஒஸ்தி சாங் தான் செமையா மேட்ச் ஆனது. அவன் மூஞ்ச கொஞ்சம் பார்க்க விடு. இந்த சாங் பாத்தீங்கன்னா அந்த தளபதி விஜய் அப்படின்னு சொல்லி வரப்ப பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகுது. மத்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு எதுவும் மேட்ச் ஆகல. நெக்ஸ்ட் விஸ்வமே இந்த சாங்லாம் வேற லெவலுங்க. இந்த சாங் ஒண்ணுதான் ஞாபகம் வருது. போக்கிரியில ஒரு சாங் அவர் ஆக்சுவலா வந்து எந்த அது யாரா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியா பார்த்தா விஜயா வந்திருக்கு. பாத்தீங்கன்னா எல்லாரும் ஷாக் ஆகிறதோட அந்த இடத்துல ஒரு பிஜிஎம் போடுவாங்க பாருங்க, உண்மையிலே ஒரு அட்டகாசமா இருக்குங்க. எல்லாரும் ஷாக்கிங்கா இருப்பாங்க. தியேட்டர்ல இருந்தவங்களுமே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு கூஸ் பம்ப் சாங் பிஜிஎம் போட்டிருக்காரு தளபதி. ஆக்சுவலா வந்து அதுல வந்து உங்க அப்பா வந்து இது பண்ணிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஓடி வர சீன் தான், அவ்வளவுதான். அந்த பிஜிஎம் பாத்தீங்கன்னா உண்மையாவே கிளாஸ் பிஜிஎம். அது நெக்ஸ்ட் இந்த கத்தி இதெல்லாம் பாத்தீங்கன்னா அனிருத் பண்ணதுலே ஒரு தனி ஒரு என்ன சொல்றது, அதுக்குன்னு ஒரு தனி மெனக்கெட்ட மாதிரி இருந்துச்சு. அந்த ஃபாண்டே பாத்தீங்கன்னா கத்தில பயங்கரமா இருக்கும். அந்த சென்னையோட என்னென்ன இதுல அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு நியூஸ் பேப்பர் இருக்க மாதிரி லொகேஷன்ஸ் எல்லாம் அப்படியே காமிச்சிருப்பாங்க பாத்தீங்களா. அதுக்கு இந்த பேக்ரவுண்டுக்கும் வேற லெவல்ல இருக்கும். இந்த இதுக்கு ஆக்சுவலா வந்து அவ்வளவா மேட்ச் ஆகலன்னு தான் சொல்ல முடியும். பாத்தீங்கன்னா கரெக்டா அவரோட ஃபாண்ட் வரப்ப பாத்தீங்கன்னா இந்த இது நல்லா இருக்கு. பட் அவர் விஷுவலா காமிக்கிறப்ப பாத்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு பிஜிஎம் தான் தேவைப்படுது. ஆனா இந்த இதுல போட்டிருந்தாரு பாத்தீங்களா ஒரு கிளிப்ஸ், இதுல அதுலயே பாத்தீங்கன்னா இந்தியன் 2வோட காப்பியாவும் இருந்திருக்கும். வேற இன்னொன்னு ஃபர்ஸ்ட் வருவேன் KGF ஓட காப்பியாவும் தான் இருக்கும். அதை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கேட்கறப்ப பாத்தீங்கன்னாலே புரிஞ்சிருக்கும். ஏதோ ஒண்ணு வச்சிருக்காரு, மறைமுகமா வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மறைமுகமா வச்சு தாக்க போறாரு. அதை வந்து தியேட்டர்ல ரிலீஸ் ஆகிறப்ப பாத்தீங்கன்னா உண்மையா பயங்கரமான சம்பவம் இருக்குங்கிறது எந்த வித சந்தேகமும் இல்லை. நம்ம இப்ப கடைசியா பார்க்க போறதுதான் பாத்தீங்கன்னா ஒரிஜினல். என்ன சொல்றது தெரியல. அந்த வீடியோ நீங்க பாருங்க. அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமேட்டு இது ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டாங்கிறது நீங்களே சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க பார்க்கலாம். நானான்னு பார்க்கலாம், மோதி பார்க்கலாம்னு முடிவெடுக்கிறியா ப்ரோ? ஐ டோன்ட் கேர்.
சொல்லல ப்ரோ. ஐ டோன்ட் கேர், இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. ஆனா டைலாக்லாம் கொஞ்சம் நல்லா எழுதியிருந்தாதான் கரெக்டாலாம் இருக்கும் ப்ரோ. ஐ டோன்ட் கேர், இட்ஸ் அ வாட்ஸ்அப். என்னன்னு சொல்றேன்னு தெரியல. எல்லாரும் அச்சுவினோத்தை வந்து இப்போ கடவுளா வேண்டிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி எடுத்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கடவுளா வேண்டி இன்னுமே வேண்டுதல் ஆரம்பிச்சிருச்சுன்னே சொல்லலாம். இன்னும் ஒரு 6 மாசம் பார்த்தீங்கன்னா அப்டேட் வர வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் மனசு எல்லாருமே தேரும். ஆனால் வந்து இந்த மூவியோட ரீமேக் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, இல்லை ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஆக்சுவலாக வந்து விஜயோட கேரியர் பார்த்தீங்கன்னா ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இதோட இந்த மூவியோட எண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அதிர்ச்சியாகவும் ரொம்ப ஏற்றுக்க முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சோகத்தை ஏற்படுத்துதுன்னே சொல்லலாம். விஜயோட மூவி ரிலீஸ் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னாலே அந்த வித கொண்டாட்டமாக இருக்கும். ஆனால் அந்த கொண்டாட்டம் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது அப்படின்னு சொல்லிப்பட்டா அதுதான் ரொம்ப வருத்தமான விஷயம். விஜய் சார் இன்னுமே வந்து படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கோட வேண்டுகோளாகவும் இருக்கு. பார்க்கலாம். அவ்வளோ இந்த வீடியோ முடிச்சு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருந்தா மாதிரி சேனலுக்கு அப்போ சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பை பை, see you on next video. நீங்க இல்லாம நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு தெரியலப்பா. So again, thank you all, thank you so much.